ஆம்பூர் அருகே ஏழை எளிய கூலி தொழிலாளர்களின் ஆதார், பான் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை சேகரித்து மோசடி கும்பலுக்கு அனுப்பிய பெண் உட்பட 3 பேர் சிக்கியுள்ளனர். ஆவணங்கள் மூலம் போலி நிறுவனங்களை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் அதிர்ச்சி பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய கூலி தொழிலாளர்களை குறிவைத்து மோசடி கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக சென்னை சைபர் கிரைம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக களத்தில் இறங்கிய போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது மோசடி கும்பல் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. ஏழை கூலி தொழிலாளர்களை குறிவைக்கும் இந்த கும்பல் பணம் கொடுப்பதாக ஆசை காட்டி பொதுமக்களிடமிருந்து ஆதார், பான் கார்டு, வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை சேகரித்துள்ளனர். அவ்வாறு சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை சென்னையைச் சேர்ந்த ஃபாரூக் என்பவருக்கு அனுப்பி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. முக்கிய குற்றவாளியான இந்த ஃபாரூக் பொதுமக்களின் அடையாள ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை பயன்படுத்தி போலி நிறுவனங்களை உருவாக்கி பல கோடி ரூபாய் அளவுக்கு மோசடியை அரங்கேற்றி வந்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து ஃபாரூக்கை தீவிரமாக கண்காணித்து வந்த சைபர் கிரைம் போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னையில் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் இதே முறையில் பொதுமக்களின் ஆவணங்களை சேகரிக்க ஆட்கள் பயன்படுத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக குறைந்த தொகையை கொடுத்து கூலி தொழிலாளர்களிடமிருந்து ஆதார், பான் கார்டு மற்றும் வங்கி ஆவணங்களை வாங்கி அவற்றை மோசடி கும்பலுக்கு அதிக விலைக்கு விற்று வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஆம்பூரைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், முனிசாமி மற்றும் பரிமளா ஆகியோர் ஏழை மக்களின் முக்கிய ஆவணங்களை சேகரித்து ஃபாரூக்கிற்கு அனுப்பி வந்தது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் சென்னை போலீசார் திருப்பத்தூர் மாவட்டம் உமராபாத் போலீசாருக்கு தகவல் கொடுத்து மூவரையும் அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கும்பல் ஆம்பூர் மட்டுமின்றி வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்று பொதுமக்களின் ஆவணங்களை சேகரித்ததா, அந்த ஆவணங்களை பயன்படுத்தி எத்தனை போலி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன, ஜிஎஸ்டி மோசடி உள்ளிட்ட வேறு எந்தெந்த மோசடிகளில் பொதுமக்களின் அடையாள ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஆவணங்களை கொடுத்தால் பணம் கிடைக்கும் என ஆசை காட்டி ஏழை எளிய மக்களை மோசடிக்கு பயன்படுத்திய கும்பலின் முழுமையான பின்னணி வெளிவருமா?